ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பல மருத்துவ குணங்கள் நிறைந்த பூண்டு பால் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே காய்ச்சின பால்ன்றதுனால நான் இப்போவே இதோட 10 பல் தோல் உரிச்ச பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். காய்ச்சத பாலாக இருந்தால் பால் கொதித்ததும் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சைஸில் இருக்க பூண்டு 10 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மலை பூண்டு சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் 5 சேர்த்துக்கோங்க. இது ஒருத்தருக்கு கொடுக்குற அளவுக்கு நான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை சிம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம அப்போ தான் அதில் சேர்த்துருக்க பூண்டு வேகும் நல்லா. இப்போ இதோட சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த பூண்டு பாலை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால வெயிட் சூப்பராக ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி வலியிலேருந்து விடுபடலாம். ப்ளட் ப்ரெஷர் லெவலை நார்மலாக வச்சுருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகரிக்கும். நுரையீரல் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா இது வயிற்றில் இருக்க புழுக்களை அழிச்சிடும். ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்க கூட இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப பிரிஸ்காக ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு இது உடலுக்கு நல்ல வலுவை சேர்க்கும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதோட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக பனங்கருப்பட்டி, நாட்டு சர்க்கரைன்னு சொல்லிட்டு எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட ஒரு 5 மிளகு தட்டி இதோட கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுவுமே ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது. இப்படி சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே இந்த பூண்டு பால் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு பாலை காலையிலையும் குடிக்கலாம், நைட்டும் குடிக்கலாம். ஆனால் காலையில் குடிக்கிறத காட்டிலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கிறது ரொம்பவே சிறந்ததுன்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த அடியில் பூண்டு தங்கிடுச்சு. இதை அப்படியே தூக்கி போட்டுடாமல் கண்டிப்பாக இந்த பாலில் நம்ம சேர்த்துக்கணும். பால் கொஞ்சமாக சேர்த்து குடிச்சிட்ட பிறகு கண்டிப்பாக அந்த பூண்டை நம்ம சாப்பிடணும். அப்போ தான் அதில் இருக்க சக்தி முழுவதும் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.